கப்பல்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வரும்போது அமெரிக்கால இருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு ஒரு ஆபீசர் மாதிரி வருவாங்க. அவங்க வந்து கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கப்பல்களை என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு தவறுதலா இருக்குதுன்னா அந்த கப்பல் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆபீசர் வந்து கப்பலுக்குள்ள வந்த உடனே கப்பல்ல இருக்க சான்றிதழ்கள் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதாவது வேலிடா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல எப்படி இந்த டிராபிக் போலீஸ்ல வந்து செக் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்க செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய சர்டிபிகேட் கப்பல்ல வச்சிருப்பாங்க. அந்த எம்எல்சி அதுக்கப்புறம் மார்போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் மற்றும் சட்டத்திட்டங்கள் வந்து கப்பலுக்குன்னு தனியா இருக்கு. அதன்படி இது எல்லாமே கரெக்டா வந்து நடந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த ஆயில்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதுல முக்கியமான ஒன்று வந்து இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்கா. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் அப்புறம் வாட்டர் டைட் டோர் அப்புறம் ஃபயர் ஸ்கிரீன் டோர் இதை பத்தி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஃபயர் ஸ்கிரீன் டோர்ன்றது வந்துட்டு அதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த டோர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். லாக் ஆயிடுச்சுன்னா அந்த தீ வந்து அந்த சைடு பரவாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி டோர்லாம் கரெக்டா வந்து கண்டிஷன்ல இருக்கான்றத வந்து செக் பண்ணுவாங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கப்பல் ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்ததுன்னா அதை வந்து இங்க வேலை பார்க்குற குரூ வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதாவது கரெக்டான அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்றாங்கன்றத வந்துட்டு அவங்க ஒரு ட்ரில் மாதிரி வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்றது மட்டும் இல்லாம யாராவது ஒரு ஆள் வந்து ரேண்டமா கூப்பிட்டு வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணணும். இந்த இன்ஸ்பெக்ஷன்ல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அந்த கப்பலை வந்து அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட அந்த தவறை சரி செய்யற வரை வந்துட்டு அந்த கப்பல் அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. இதனால வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ அடுத்த க்ரூஸ் வந்து அவங்களால போக முடியாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you. Bye bye.